இந்த வயசான பெரியவர் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இது இவருக்கு 5வது கல்யாணம். ஏற்கனவே 4 வாட்டி கல்யாணம் இருக்கும். 4 பேருமே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயினை கல்யாண கோலத்துல பார்த்த பணக்கார பயலுகளாம் ஹீரோயின் மேல ஆசைப்படுறானுங்க. சோ இதனாலே இந்த வயசானவர் ஹீரோயினை வெளியே விடாம மொத்த வேலையை இவரே செஞ்சு ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறாரு. இவங்க வீட்டு பக்கத்தால இருக்க ஒருத்தவங்க பையனுக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோயினும் காசு செலவு பண்ணி அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா. அப்ப அந்த டாக்டர் ஹீரோயினை தடவிக்கிட்டே பையனுக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிடு சொல்லிட்டு ஹீரோயினை ராங் டச் பண்றான். சரி போய் தொலைது கருமம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனுக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க போவா. பார்த்தா அந்த பையனோட அம்மா பணத்துக்காக வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட புருஷங்கார வீட்டுக்கு வரான். அண்ணா உள்ள போகாதீங்கன்னு சொல்லி விஷயத்த சொன்னதும் அவர் அங்கேயே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட ஓனர்கார வந்து உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாதுன்னு சொல்றான். ஹீரோ பதிலுக்கு எதுவும் பேசாம என் சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டா ஓனர்காரனும் உனக்கு உன்னோட சம்பளம் வேணும்னா உன்னோட பொண்டாட்டிய ஒரு நாள் மட்டும் அனுப்பி வை, உன்னோட சம்பளத்தை தரேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினும் பக்கத்து வீட்டு கதையை சொல்றா. அப்ப ஹீரோவும் என் அம்மா சின்ன வயசுல என் பசி போக்க அவங்களும் அப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்றான். என்னையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, உனக்கு அப்படி பண்ண பிடிச்சிருந்தா நீயும் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோயின் பிடிச்சி கேவலமா திட்டி விட்டுறாங்க.